ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம என்ன தான் குழந்தைங்களுக்கு வீட்டில் என்ன தான் செஞ்சு கொடுத்தாலும் கடையிலேன்னு பிள்ளைங்க வந்து எதிர்பார்த்து ரொம்ப விரும்பி கேட்குற ஒரு ஸ்நாக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டு கடை காளான் தான். அது நம்ம வந்து வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தா ரொம்ப டேஸ்டியாக, நமக்கு வந்து வேறு எக்ஸ்ட்ராஸாக எதுவும் ஆட் பண்ணாமல், ஃபுட் கலர் ஆட் பண்ணாமல் நம்ம வீட்டிலே செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க வெளியில் கேட்கவே மாட்டாங்க, கண்டிப்பாக வீட்டிலையே சாப்பிடுவாங்க. ரொம்ப கம்மி செலவில் ஹைஜீனிக்காக ஹெல்த்தியாக வீட்டில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள், நடுவில் டிப்ஸ் நான் சொல்லியிருப்பேன். இது வந்து நம்ம வந்து அப்படியே ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லாட்டி இது மாதிரி காளானும் செஞ்சு சாப்பிட்லாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டுனா ஒரு பவுலில் காலை நல்லா நைஸாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் முட்டைகோஸ் கொஞ்சம் கட் பண்ணி எல்லாம் கழுவிட்டு தான் நல்லா கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வெங்காயம், பொடியாக நறுக்கின வெங்காயம் 2 வெங்காயம், அப்புறம் 1 கப்பு கோதுமை மாவு. நீங்கள் மைதா மாவு கூட எடுத்துக்கலாம், நான் மைதா மாவு என்னன்னு சொல்லிட்டு கோதுமை எடுத்துக்கிறேன். அப்புறமேட்டு 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு, இதெல்லாமே எடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் உப்பு, உங்களுக்கு வந்து நீங்கள் பிளாக் சால்ட் போட்டுக்கலாம், எந்த உப்பு வேணால் போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு அப்புறம் நான் 1 ஸ்பூன் வந்து சில்லி சிக்கன் தூள் போட்டிருக்கிறேன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூனு கரம் மசாலா. நீங்கள் வந்து சில்லி சிக்கன் பதிலாக மல்லித்தூள் கூட போட்டுக்கலாம், 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா காளானில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தண்ணி இருக்கும், அதெல்லாம் இது பண்ணிக்கணும். முட்டைக்கோஸ் நம்ம கழுவிட்டு வச்சுருக்கனால அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் லைட்டாக தண்ணி தெளித்து உங்களுக்கு நல்லா முதல்ல ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு பார்த்திங்கன்னா ஏன்னா நல்லா பிசையணும், ஏன்னா காளான் உங்களுக்கு தண்ணி இருக்கும். நம்ம முட்டைக்கோஸ் கழுவிட்டு அலசி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்துச்சுன்னா அப்புறம் ரொம்ப எண்ணெய் குடிக்கும் காளான் செய்கிறப்ப உங்களுக்கு. பாருங்கள், அப்புறம் எண்ணெய் காஞ்சோடனே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஷேப்பே இல்லாமல் நம்ம அடுக்கு சும்மா கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டோம்னா போதும். எண்ணெய் காயினானா அதுக்குன்னு ரொம்ப காயக்கூடாது, ஒரு மீடியம் ஃப்ளேம் காய்ஞ்சால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடணும் உங்களுக்கு, அப்போ தான் கிறிஸ்பாக உள்ள நல்லா வெந்து வரும் உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சும்மா கொஞ்சம் கில்லு வடகம் போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு எடுத்து நல்லா கிறிஸ்பாக பொரிச்சு எடுக்கணும். கிறிஸ்பாக இல்லைனாலும் பரவாயில்ல, 1/2 வேக்காடுக்கும் ஓகே தான். பட் நம்ம இது வந்து வெறும் வயலே சாப்பிட்றது நல்லா கொஞ்சம் கிறிஸ்பாகவே எடுத்துக்கலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு போடணும், கண்டிப்பாக அப்படி தான் போடணும். ஏன் என்னென்னு காரணம் பார்த்திங்கன்னா இதில் வந்து உள்ளே வந்து வேகாது. அப்புறமேட்டு நம்ம ஸ்பீடாக வச்சிங்கன்னா உள்ளே வேகாது, மீடியமில் வச்சிங்கன்னா உள்ளே வெந்து வரும். நீங்கள் வந்து காளான் செய்கிறதா இருந்தால் நீங்கள் முறுமுறுன்னு ஆகணும் தேவையில்லை, உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வெந்தால் போதும் உங்களுக்கு. இல்லை வெறும் வாயிலே சாப்பிட்றதா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்படியே நீங்கள் சாப்பிட்லாம், வெறும் வாயிலே சாப்பிட்லாம். நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணால் நீங்கள் வேணால் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா அது போட்ட உடனே திருப்பக்கூடாது, கொஞ்சம் நேரம் கழித்து தான் உங்களுக்கு திருப்பணும். ஏன்னு பார்த்தா போட்டோன்னு திருப்பினா உங்களுக்கு எல்லாம் உடஞ்சிரும், உங்களுக்கு அதெல்லாம் மிக்ஸ் ஆகிடும் உங்களுக்கு. நல்லா என்னென்ன நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் வந்தோன்னே எடுத்துக்கலாம். நல்லா வந்து எடுத்தோன்னே இங்கே பாருங்கள், இது வந்து தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம அது முன்னாடி இது போடுறது நிறையா இருக்கும் இல்லையா உங்களுக்கு, அதனால் இது நம்ம ஒரு சைடு வெந்து எடுத்துகிட்டே இருக்கலாம். இன்னொரு சைடில் கொஞ்சம் எண்ணெய் காய வச்சு ஒரு 2 வெங்காயம் நல்லா பிடிச்சா நறுக்கணும், 2 வெங்காயம் கட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு அரை வதக்குனா போதும் உங்களுக்கு. பாருங்கள், அது முன்னாடி இந்த சைடு எடுத்தாச்சு, இன்னும் கொஞ்சம் இந்த சைடு போட்டுருக்கேன், ஏன்னா அது நிறையா போட்டு பின்னாடி தான் நம்ம போட முடியும் இல்லையா. அது மட்டும் நம்ம வந்து இதுக்கு தேவையான அந்த காளான் அந்த மசாலா செய்கிறதுக்கு கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினோடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் தூள் உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமாக லைட்டாக. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கணும். அப்புறமேட்டு 1 ஸ்பூன் சில்லி சிக்கன் தூள் நான் போட்டிருக்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ பாருங்க, இது முன்னாடி வெந்துருச்சு இந்த அடுப்பில். நான் 2 சைடில் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மாற்றி இது பண்ணியிருக்கேன். இந்த சைடில் இந்த கிரேவிக்கு மசாலா செய்கிறப்ப ஸ்லோ பண்ணி தான் இருக்கணும் உங்களுக்கு. கரம் மசாலா நல்லா ஃப்ரை ஆனோடனே நல்லா வதங்கிடணும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 கப்பில் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இது நல்லா வதங்கினோடனே டொமேட்டோ சாஸ் போட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சம் சோயா சாஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி போட்டக்கூடாது. நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட குறைச்சிக்கலாம். ஏன்னா எங்கள் வீட்டில் என் பையனுக்கெல்லாம் டொமேட்டோ சாஸ் பிடிக்காது. கீழ் வீட்டு குட்டி பையன் அவன் அது போட்டால் கண்டுபிடிச்சிருவான். அது உங்களோட சாய்ஸ், நீங்கள் ரெண்டுமே அது வந்து எந்த அளவுக்கு என்ன போட்டுக்கலாம், பட் ஆனால் கொஞ்சம் சேர்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்திங்களா, அதெல்லாம் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா நல்லா கெட்டியாக உங்களுக்கு அந்த வறுத்து வச்சுருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் இது கார்ன்ஃப்ளவர் ஊற்றினோடனே இந்த மசாலா கெட்டியாயிரும். அப்புறம் அந்த வறுத்து வச்சுக்க மசாலா போடுறப்ப இன்னும் ரொம்ப கெட்டி கொடுக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரணும். இதுக்கு இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டு
போகிறோம். என்னென்னா நம்மளுக்கு ஏற்கனவே அந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து உப்பு போட்டிருக்கோம். அவ்வளோதான் பாருங்கள். இதுனால பொரிச்சு எடுத்தாச்சு. நான் 2 சைடுமே வச்சு வேலை பார்த்துட்ருக்கேன். அதனால தான் இது பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ எனக்கு சட்டி வந்து பெருசாக இருக்குது, அந்த பத்தாது பத்தாதுன்னு சொல்லிட்டு திரும்பி இந்த சட்டியை எடுத்து மாற்றிருக்கேன் நான். அவ்வளோதான் பாருங்கள். நல்லா கொதிச்சு வர்றப்ப இது சைடில் பாருங்கள் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அதில் பொரிச்சு எடுத்துருக்கேன். லாஸ்ட்டாக ஃபைனல் எடுத்தாச்சு. எல்லாம் எடுத்து முடித்தோடனே இதுவும் கொதி வந்துருச்சு. இதை நம்ம இந்த பொரிச்சு வச்சதெல்லாம் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து அடுப்பு ஸ்லோலே தான் வச்சுருக்கணும், இல்லாட்டி மீடியம் கூட வச்சுக்கோங்க. பட் ஹைட்டில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் குத்தி விடணும். எல்லாம் நம்ம வறுத்து வச்சுக்கணும். எல்லாம் உடஞ்சி மேஷ் ஆகணும். மேஷ் ஆகிடக்கூடாது. எல்லாம் ஃபுல்லாக கொஞ்சம் உடச்சி விட்ற மாதிரி உங்களுக்கு குத்திக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு அதில் மிக்ஸ் ஆகி மசாலா உறிஞ்சி நல்லா கிரேவியாக கரெக்டாக நல்லா அந்த கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணும். குழந்தைங்க இருக்கிறப்ப நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் இது செய்கிறதுக்கு எவ்வளோ சிரமம்னு தெரியும். பட் இதில் வீட்டிலே செய்கிறப்ப எவ்வளோ டேஸ்ட்டுக்கு இருக்குன்னு தெரியும். 2வது வீட்டில் குழந்தைங்க சும்மா இருக்கிறப்ப நம்மளுக்கு சின்ன அவங்களுக்கு வேலையும் கொடுக்கலாம். அவங்களுக்கு அப்போ தான் அந்த வேலையெல்லாம் செய்யணுங்களுக்கு ஒரு இது தெரியும். அவங்களுக்கும் டைம் பாஸ் ஆகும் இல்லையா, நம்மளுக்கும் ரொம்ப அலுப்பு தெரியாது. இதில் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணல, வேறு அஜினோமோட்டோ வேறு எந்த இதுவுமே ஆட் பண்ணல. அதை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்கள் இது பாருங்கள். வீட்டில் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஹெல்த் நிறையா இருக்கும். டேஸ்ட்டு கம்மியாக இருந்தாலும் வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி கொடுத்து இது பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வெளியில் கேட்க மாட்டாங்க, வீட்டிலே சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் பாருங்கள். கரெக்டாக நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. அவ்வளோதான், இறக்கி எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் கடையில் உள்ள மாதிரியே வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம்னா, கொஞ்சம் பானிபூரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். அந்த பூரி வறுத்து வச்சுக்கலாம், இல்லாட்டி கார்ன்ஃப்ளாக்ஸ் பார்த்திங்கன்னா அதை தனியாக வறுத்து வச்சுக்கலாம். இப்போ எடுத்து சர்வ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா மேலால் கொஞ்சமாக வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, சின்ன பெரிய வெங்காயம், அந்த மேலே என்ன தூவி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். நான் கொத்தமல்லி இல்லை, நான் தூவி விடல. மேலால் வெங்காயம் தூவி விட்டோன்னே கார்ன்ஃப்ளாக்ஸ் இருப்பாருங்க, அது மேலே போட்டுட்டேன். சுட எடுத்து கொடுத்துட்டீங்க, குழந்தைங்க அவ்வளோ இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸி செய்கிறது, ரொம்ப டேஸ்ட்டுமாக இருக்கும் உங்களுக்கு. என்ன சாஸ் பிடிக்காத குழந்தைங்க தான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். இது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நம்மளே வீட்டில் செஞ்சேங்கிறப்ப அந்த திருப்தி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இதாக இருக்கும், ஹைஜீனிக்காக இருக்கும், டேஸ்ட் செம்மையாக இருக்கும். அவ்வளோதான். நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் குழந்தைங்களுக்கு ஹாலிடேஸ் தான், சம்மர் ஹாலிடேஸ் வந்துருச்சு உங்களுக்கு. அதனால் இப்போ வீட்டில் இருக்கிறப்ப சாயந்தரம் ஈவினிங் டைமில் இது மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க ரொம்ப இஷ்டமாக விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் குழந்தைங்களுக்கு வீட்டிலே ஹெல்த்தியாக ரொம்ப சூப்பராக செஞ்சு கொடுத்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.